ரொம்ப சுவையாக ரொம்ப சீக்கிரமாக மசாலா பிரெட் உப்புமா எப்படி பண்ணுறதுன்றத இன்றைக்கி பார்க்கலாம் நம்ம. இதில் ஃபஸ்ட்டு வந்து 2 ஆனியன், 2 டொமேட்டோ, கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 பச்சை மிளகா, அப்புறம் பூண்டு வந்து ஒரு 4 இல்லை 5 பல் நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க பொடியாக. அடுத்து வந்து பிரெட்டை வந்து நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து ஸ்கொயராக அழகாக வந்து கட் பண்ணுங்கள். நான் நிறைய பிரெட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். நீங்கள் அவ்வளோ போட வேண்டியது இல்லை. மேபி ஒரு 6 இல்லை 7 பிரெட்டு மேக்ஸிமம் பண்ணுங்கள். அப்புறம் வந்து ஆயிலில் கடுகு, உளுந்தம்பருப்பு, நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்ச கருவேப்பிலை, பச்சை மிளகா, அடுத்து பூண்டு இதெல்லாம் போட்டு ஒரு 30 செகண்ட் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அடுத்து வந்து நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியனை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள், ஓரளவுக்கு பொன்னிறமாக வர வரைக்கும். அடுத்து வந்து நம்ம கட் பண்ணி வச்ச 2 டொமேட்டோவை போட்டு நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும், அதாவது ஒரு தொக்கு மாதிரி வர்ற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிகிட்ருங்க. ஒரு 3 மினிட்ஸ் ஆகும்னு வச்சுங்களேன், ஓரளவுக்கு ஹை ஹீட். அடுத்து வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள், அதாவது கொரியண்டர் பவுடர், அடுத்து மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு அந்த மசாலா வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் இல்லை 1/2 கப் யோகட் போட்டு உப்பு தேவையான அளவுக்கு போட்டு கடைசியாக வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குங்க. ஒரு 1/2 கப்பு, ரொம்ப ஊற்றாதீங்க, ஏன்னா ரொம்ப சாகி ஆகிடும். கடைசியாக வந்து நம்ம எடுத்து வச்ச கட் பண்ணி வச்ச ப்ரெட்டை போட்டு நல்லா மசாலா வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி போட்டுருங்க. நல்லா சுவையான உப்புமா ரெடி. ரொம்ப ஈஸியாக வந்து ஈவினிங் ஸ்நாக்குக்கு யூஸ் ஆகும். பை ஃப்ரெண்ட்ஸ்.